ஆனா இந்த தளம் வந்து என்னுடைய பங்களிப்பு கம்மியா இருந்தாலும், நல்ல நண்பர்கள வந்து சம்பாதிச்சு குடுத்துருக்கு. அதாவது பழக்கவழக்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு குறிப்பிட்ட சில பேர் வந்து என்ன ரொம்ப அ தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். அதுல வந்து ஸ்டீஃபன் சார், வசந்தி மேடம், அமுதா மேடம், மாலதி, கல்யாணிய நெனச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஆக்சுவலா. அவங்க வந்து எவ்ளோ அரட்டை அடிக்கிறாங்க. இந்த இது வடிவேலு சொன்ன மாரி எவ்ளோ அடிச்சாலும் தாங்க அப்படித்தான் தோணும். அந்த மனப்பான்மை வர்றது ரொம்ப கஷ்டம் சார். உண்மையாவே வந்து அ டக்குன்னு நமக்கு வந்து ஒரு ஒரு ஏதாவது ஒண்ணு வந்துரும். இவங்க எப்புட்றா இத ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு பார்த்தா, "விடு நீ என்ன வேணா பேசிக்க நீ." அந்த மாரி அந்த சீரியல் அதுல வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கலை அது. அது ரொம்ப கஷ்டம். அதுவும் முக்கியமா பெண்கள்ட்ட இருக்கிறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா, கண்டிப்பா. கரெக்ட்டா ஏன்னா, சொன்னீங்க. நீங்க கரெக்ட், டக்குன்னு கரெக்ட். வந்து அவங்க வந்து உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. அப்படி படாம, ரொம்ப அருமையா வந்து அதெல்லாம் அதுலேருந்து நெறைய கத்துக்கிட்டோம். அனதர் திங் இன்னொன்னு ஸ்டீஃபன் சார். அதாவது இது இந்த அந்த அந்த கூட்டத்த வந்து நாசூக்கா எப்படி எடுத்துட்டு போறது? எங்க வந்து பிரச்சனை வருது? அந்த பிரச்சனை வரும்போது டக்குன்னு அத எப்படி கட் பண்றது? அது வந்து நான் அவர்ட்ட கத்துக்கிட்டேன் நானு. இன்னொன்னு வந்து நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அமுதா மேடம். ஏன்னா, இந்த கோர்ஸ் நமக்கு தமிழ்ல வந்து ஆர்வம் இருக்குங்கிறது வேற. அத வந்து இன்னும் மேம்படுத்தியது வந்து அவங்க தான். ரொம்ப அ பழ ஒரு நாளைக்கு வந்து ஒரு வீடியோ போடுறாங்கன்னா, அந்த வீடியோவ நான் சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட. அந்த வீடியோவ டெக்ஸ்ட்டா கன்வெர்ட் பண்ணி புக்கா போடுங்கன்னு சொல்லியிருக்கேன் நான். அவ்ளோ அற்புதமா ஒரு விஷயத்த அவ்ளோ அழகா கவனிக்கிறாங்க. ஒரு உலகத்துல நடக்கிற ஒரு விஷயத்த கவனிச்சு, அது அவங்களுடைய கருத்த பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பிரமாதமா இருக்கும். நீங்க அத புத்தகமா போட்டீங்கன்னா, ரொம்ப அற்புதமா இருக்கும் அது. அந்த அளவுக்கு அவங்க வந்து கவனிச்சு, அதாவது இலக்கியம், ஆன்மீகம், நடைமுறை வாழ்க்கை, ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களா இருக்கும். அவ்வளோ அழகா அத வந்து அலசியிருக்காங்க. அந்த அவங்களுடைய யூடியூப் சேனல்ல. அதுவும் அந்த ஸ்டீஃபன் தாஸ் சொன்ன மாரி இந்த வயதில வந்து எ எ வீடியோ எடிட்டிங் கத்துக்கிட்டு அவங்க போடுறாங்கங்கிறது வந்து அற்புதம். நீங்க வந்து ஒரு தேர்ந்த அ ஒரு பேச்சாளர் வந்து எப்படி வீடியோ போடுவாங்களோ, அந்த மாரி அவங்க போடுறாங்க. லைட்டிங் முதற்கொண்டு அவங்க பேச்சு, உச்சரிப்பு கேட்க வேண்டாம். அவங்க புலவர். ஒரு ஒரு தேர்ந்த புகைப்பட கலைஞர் எப்படி வீடியோ வெளியிடுவாரோ, அந்த மாரி அவங்க வீடியோ வந்து வெளியிடுறாங்க. இப்பவும் நான் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன். அவங்களுடைய பேச்ச வந்து டெக்ஸ்ட் ஆக்கி புத்தகமா போட்டா மிக பிரமாதமா இருக்கும். அவ்வளோ அற்புதமான கருத்துக்கள வந்து சொல்றேன். எல்லாரும் படிப்பீங்க, எல்லாரும் கேட்கிறீங்க, இல்லன்னு சொல்லல நானு. அ நான் உங்களுடைய பேச்ச கேட்டா ஒரு ஒரு வார்த்தை ஒரு பதிலாவது நான் போடாம இருக்க முடியாது. அந்த மாரி ஒரு தாக்கத்த ஏற்படுத்துற வீடியோக்கள் அத்தனையுமே. நம்ம இவ்ளோ பேசுறோமே ஒழிய, அவங்க இதுக்குன்னு இடையில அவங்க வந்து அவங்களுடைய வீட்டு வேலைகளுக்கு இடையில உடல்நல பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு இடையில வீடியோ போட்டு அதை எடிட் பண்ணி போடுறாங்கன்னா, மிக பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது. அ இன்னொன்னு எனக்கு இதுல வந்து நமக்கு தமிழ்ல ஆர்வம் இருந்தாலும், இந்த மக்கள் குடுக்கறது, இத எடிட் பண்றது, அந்த மனச்சாரல் போன்ற விஷயங்கள்லாம் நம்மள இன்னும் பட்டை தீட்டுது. இன்னும் எங்க தப்பு பண்றோம் அப்படிங்கிறது. ஆனா என்ன தப்பு எப்ப கேட்டாலும், எந்த ஐயம் வந்தாலும், அமுதா மேடம் எனக்கு ரொம்ப அற்புதமா விளக்கம் குடுப்பாங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில நன்றி. மத்தபடி எல்லாம் மக்கள் வந்து இத கூர்கூடி தேரெடுக்கிற ஒரு சமாச்சாரம் இது. இருந்தாலும் வந்து ரொம்ப அற்புதமா இத கொண்டு போயிருக்காரு. ஸ்டீஃபன் சார் இது வந்து நீங்க அத இவ்ளோ பேர கூட்டு வந்து நான் கொஞ்சம் நெனச்சா நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. யாரெல்லாம் வந்து பேசியிருக்காங்கன்னு நெனச்சா, நம்மளால பிரமிப்ப அடக்கவே முடியல. அவ்ளோ பிரமாதமான ஆளுமை. இன்னொன்னு முக்கியமா குறிப்பிட வேண்டிய ஒரு இதுல வளர்ச்சி அடைந்தவர்கள்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்ததுல. இப்ப ராமு சார்லாம் ஆல்ரெடி அவர் வந்து எஸ்டாபிளிஷ்டு பெர்சன் அவரு. அவர பேசுறாரு 150க்கு பேசியிருக்காருன்னா, அது ஆச்சரியமே கிடையாது. ஆனால், நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு ஆளுமை யாருன்னா, பத்மா அமர்நாத். அதாவது அவங்களுடைய எழுத்து வந்து நல்லா மேம்பட்டிருக்கு. அதே மாரி இப்ப இந்த ஒரு புத்தகம் ஒண்ணு காட்டுனா, இப்ப இப்ப மதிய வாழ்த்துரை ஒண்ணு எழுதியிருக்காங்க கல்யாணி மேடம். எக்ஸலன்ட்டா எழுதியிருக்காங்க. நான் படிச்சேன் அத நானு. ரொம்ப பிரமாதமா எழுதியிருக்காங்க. அவங்களோட அந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. கோர்ஸ் அவங்க பள்ளியில ஒர்க் பண்ணியிருக்காங்க.
அதெல்லாம் அது இருந்தாலும் எழுத்து வடியில நம்ம பார்க்கும்போது தான் அதனுடைய திறமை தெரியும். ரொம்ப நான் அவங்கள்ட்ட சொன்னேன் நானு. நீங்க இன்னும் இத வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நானு. இது ரொம்ப அற்புதம். அவங்க வந்து நீங்க அத படிச்சு பாருங்க நீங்க. ரொம்ப அழகா எழுதியிருந்தாங்க. ரொம்ப அழகா அதான் சொன்னேன் இத்தன பேர் எ அ லெவல் பாருங்க. எங்கெங்கெங்கெங்கெங்கோ இது அதிக லெவல் நான் இப்ப பார்த்ததுல வந்து இந்த அந்த இவங்க கல்யாணி மேடம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பத்மா மேடம் எதுவுமே செய்யல. நம்ம தளத்துல வந்து மிகப்பெரிய உயரத்தை அடைந்திருக்கிறார்கள். அதுக்கு வந்து அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்து. மற்றபடி அனைவருக்கும் நான் சில பேர குறிப்பிடாம போயிருக்கலாம். மன்னிக்கவும். இருந்தாலும் இது வந்து இந்த தளம் வந்து பல பேர உயர்த்தி இருக்கு. பல நண்பர்களை கொடுத்திருக்கு. இந்த இன்டர்நேஷனல்ங்கிற ஒரு லெவல் வந்து 2025ல வந்து இன்னும் இதனுடைய உயரத்தை வந்து அ உயர்த்தும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி.